ஐயோ என்ன வா. நானா ஐயோ யார் இல்லை வாடா. ஓகே ஓகே ஆண்டியை உருட்டி காசை வாங்கிட வேண்டியதுதான். ஐயோ வா. வந்துட்டேன் உனக்கு எங்கேயோ மச்சான் இருக்குடா. அண்ணா சொல்டா. ஆண்டி வீட்டுக்காரர் ஃபாரின்ல இருக்கிறப்போ உன்னை கூப்பிட்டுச்சு. சரி அவன் வந்து 2 நாள் தான் ஆகுது, திரும்பி உன்னையே கூப்பிடுதே என்ன என்ன? டேய் டேய் போதும்டா. அது சரி, ஏரியாவுக்கு புதுசாக வந்த பொண்ணும் நீயும் கூடி கூடி பேசிக்கிறீங்களா? என்னடா சங்கதி? அண்ணே ஒன்றும் இல்லைண்ணா. சரி சரி, பழைய சோறையாக தின்னுட்டு இருக்க எனக்கு புதுசாக சுடுசோறு கிடச்சா வேணாம் நான் சொல்லுவேன். பார்த்து ஏற்பாடு பண்ணுறா தம்பி. இப்போ பாருப்பா, உன் காதலை கண்டம் பண்ணாங்க நீ சொன்னதுனால தான் அண்ணன் கிட்ட கூப்பிட்டு போகிறேன். இங்கே வந்துட்டல எல்லாம் அவர் பார்த்துப்பாரு. என்ன கொஞ்சம் பணம் செலவாகும். இப்போ பாரு அண்ணனை. டேய் ஆளை காட்டுறதுலாம் காலை காட்டுறான். டேய் வாடா. என்னமோ போ சொன்னா நீ எங்கே கேட்க போகிற? வணக்கண்ணா. ஏய் வணக்கம் வைப்பா. டேய் வணக்கம் வேடா. வணக்கம்ண்ணா. வணக்கண்ணா. எதுக்கு பொண்டாட்டி என்ன சுத்தி வப்பாட்டி? ஏய் அவே அண்ணா அண்ணா காயத்ரி. ஹாய்ண்ணா. காயு அண்ணா. சரி ஓகே வரேண்ணா. ஓகேம்மா. தம்பி என் சொல்லடா. இப்போதான்டா அண்ணனுக்கு ஒரு நல்ல காரியம் பண்ணியிருக்க. எனக்கு தெரியும்டா, எப்படியா இருந்தாலும் அந்த பொண்ணை நீ எனக்காக ரெடி பண்ணுவேன்னு. பார்த்தாலே சும்மா பட்டையை கலப்புதுடா. டேய் தம்பி, ஓட்டு வீடு மல்லிகாக்கா வீட்டை ரெடி பண்ணுறேன், இன்னைக்கு நைட்டு வர சொல்றியா? அதெல்லாம் வேணாண்ணா. சரிடா. ஆமாம், ஓட்டு வீடு கொஞ்சம் சரியாக வராது. நம்ம பக்கத்து வீடு பார்வதி வீடு ஏசியெல்லாம் இருக்கும்டா. வேணாண்ணா. குளு குளுன்னுடா. சொன்னா புரிஞ்சுக்கண்ணா. நம்மளும் எத்தனை நாள் தானே இப்படி பண வாழ்க்கை வாழுது. திங்க சோறு இல்லை, கேட்க நாதி இல்லை, ஓ பணத்தை விட கேவலமாக வாழ்ந்துட்டு இருக்கோண்ணா. இப்போ என்னடா சொல்கிற? அண்ணா நான் காயத்ரியை லவ் பண்ணுறேண்ணா, அவளும் என்னை லவ் பண்ணுறேண்ணா. நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கோம். பாப்பா என்னம்மா அவனை தேடுறியா? நீ நினைக்கிற மாதிரி அவன் லவ்வெல்லாம் பண்ணலம்மா. உன் கூட அவன் படிச்ச பிள்ளையா இருக்க, புரிஞ்சு நடந்துக்கோ. அவனை நம்பி வாழ்க்கையை கற்றுக்காதம்மா. அவ்வளோதான் சொல்ல முடியும். உன்னை பத்தி எல்லா விஷயத்தையும் அண்ணன் சொல்லிட்டான். இனிமே மூஞ்சிலே முழிக்காத. காயு காயு காயு. குத்தம்மா ஏன் குத்தம்மா, யார நானும் குத்தம் சொல்ல. தங்கச்சே. யாரு? பாப்பா. அதோ வரேன். என்னடா வாங்க. வீட்டில் யாரும் இல்லையா? அம்மா கோயிலுக்கு போயிருக்காங்க, அப்பாவும் கூட போயிருக்காங்க. ஓ என்ன பையன் வீட்டு வாசலில் நிற்கிறான் போல, எதுவும் பிரச்சனை பண்ணுறானா என்ன? அவனை லவ் பண்ணும்போது கூட அவனை பற்றி சரியாக தெரியலண்ணா. இப்போ எங்கே போனாலும் பின்னாடியே வரான்னா. காசு வாங்க நல்லா போடுங்க. ஏய் லூசு, அண்ணன் நான் இருக்கிற போது உன்னை அப்படிலாம் விட்டுருவேண்ணா? இல்லைண்ணா, எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக யாரும் உயிரோடு இருக்க மாட்டாங்க. அப்புறம் ஏய் இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணுவ? உன்னை அவ்வளோ சீக்கிரம் விட்டு கொடுத்துருவேண்ணா? உன்னை வச்சு என்னென்ன பண்ணலான்னு பிளானில் இருக்கேன், அதுக்குள்ள நீ புரிஞ்சுக்க மாட்டேன். அவனை பற்றி தப்பா சொன்னீங்க, இப்போ நீங்கள் எப்படி பண்ணுறீங்க? ஆடி என்னடி சினுங்குற? அடச்சி, நீங்கள் லவ் பண்ணுவீங்களா, கல்யாணம் பண்ணுவீங்களா? நானே
சாப்பாடு வச்சா எப்படிடி என்னால சும்மா இருக்க முடியும்? உன்னை பேச்சு கேட்டு எல்லாமே தெரியாம பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிடுறா. என்னாச்சுமா? இங்க பாருங்க சார், ஏன் இப்படிப்பட்ட ஆளுங்க கூட நடிக்க வைக்கிறீங்க? ச்சே. எனக்கு என்ன அப்படி தம்பி தெரியலையே. இப்படி பண்ணிட்டேன்? ஏய் இது மச்சான், பிடிங்க. நான் தம்பி என்னமோ நினைச்சிட்டேன். கிளம்பிட்டான். என்னடா ஆச்சு? அவ சரியில்லை. உன்னோட காம்பினேஷன் எனக்கு எந்த சீனும் வராம தூரம் வந்து இருந்துச்சு. பார்க்குற எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஓடுது கட்டி பிடிச்சா அதுக்கப்புறம் சும்மா இருப்பான். அதான் மூடாயிட்டான். நடிப்புங்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாதுங்க. அது உடலையும் உள்ளத்தையும் ஒரே நேர்கோட்டில் சீராக கொண்டு போகக்கூடிய உன்னதமான கலை. அதை புரிஞ்சுக்காதவங்களோட நிலைமை இப்படி தான்.